தியானம் பண்ற நிறைய பேரு தியானத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு உணவை விடுறாங்க, உணவை குறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், அது ஃபெயிலியர். ரெண்டாவது, தன்னுடைய உடையோ தன்னுடைய செயலையோ வருத்திக்கிட்டு மாத்துறாங்க, ரெண்டாவது ஃபெயிலியர். மூணாவது, பிரத்யேகமா தியானம் பண்றவனுக்குன்னு ஏதோ ஒண்ணு இவங்க ஒண்ணு பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, அது மூணாவது ஃபெயிலியர். ஒரு தியானத்துல ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு குரு அந்த கண்டுபிடிக்கிற வாய்ப்பை, அந்த செயலை கொஞ்ச நாள் இப்படியே நடந்து வா, நீ கையில வச்சிருக்க பொருள் விஷம்தான், அதை நீ ஒரு நாள் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் அமைதியா பார்த்துக்கிட்டு வா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா அங்க விஷத்தன்மையான பொருளை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் மரபணுக்கள்னு சொல்லக்கூடிய உன் உயிரே விஷம் கலந்து இருக்கு. அது மாறினாதான் இந்த இதை நம்ம எடுக்க முடியும். இப்ப இதை எடுத்துட்டா உயிரை நீ எப்படி சரி செய்வ? உயிருக்குள்ள இருக்க பாதரசம், அதை என்ன பண்ணுவ? அந்த வடிவத்தை எப்படி மாத்துவ? அப்ப நிறைய தியானம் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டுமே சோறு தின்னுக்கிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு கடைசியில செத்து போயிட்டாங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க, பார்க்க ஞானி மாதிரியே இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, அவங்களால பார்க்க முடியல. அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு புரிதல் ஏற்படும். அப்ப பாதரசம்ங்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப